அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த 21 நாள் உங்களோட வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆல்ரெடி நம்ம 21 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமும் சரி, இந்த 7 டேஸ் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமும் சரி, பல பேரோட வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொடுத்துருக்கு. என்ன காரணம்னா, சின்ன சின்ன விஷயங்களை கடைப்பிடிப்பதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கையை பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக உயர்த்த முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல கேள்விகளோடு வந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறாங்க. எப்படிங்க 21 நாளில் என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது, ஒரு 5 டேஸில் என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பல விதமான மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கு. சரி, இப்போ நான் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணலைங்க, இப்போ நான் 21 நாள் நான் என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும்? ஸோ இந்த 21 நாள் நான் கடைப்பிடிக்கிறதன் மூலமாக என்னோடய வாழ்க்கை எந்த லெவலில் உயரும் அப்படின்னா, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மாற்றம் இருக்கும் இந்த 21 நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ராக்டிசஸை நீங்கள் பண்ணும்போது. ஒரு 6 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 6 விஷயத்தை நீங்கள் இந்த 21 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ண போகிறீங்க. இந்த 6 விஷயத்தை 21 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் உருவாகிறத உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களோட ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா, உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு டிசிப்ளின் வளர ஆரம்பிக்கும். செகண்ட் வீக் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களோட பாடியில் அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து வேறு லெவலில் இருக்கும். அதையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 3வது வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீக் 3. இது சூப்பரான ஒரு விஷயத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின் உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி ஃப்ளோ ஏற்படுது. இந்த 3வது வாரம் அது ஒரு ஹேபிட்டாகவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்களோ அது ஒரு ஹேபிட்டில் போகும்போது உங்களோட லைஃபு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ மென்டல் கிளாரிட்டி ஏற்படும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ தான் என்ன நடக்கும்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 21 நாளில் உங்களோட வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற முடியும். சரி, அந்த 6 விஷயம் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் 4 to 6 மணிக்குள்ளே எந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலுக்குள்ளேயே பிரம்ம முகூர்த்தம் அழைக்கிறான் மாதவன் சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழேயுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே வந்து அதோட வீடியோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கும் போது உங்களோட மைண்டு வேறு லெவலில் வேலை செய்யும். நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். வேறு லெவலில் அவங்களோட மைண்டு வந்து ஒர்க் ஆகுறத அவங்களால பார்க்க முடியும். இவ்வளோ நாள் என் மைண்டு இப்படி வேலை செய்யலையே, இப்போ ஏதோ ஒரு மாதிரி புதுசாக வேலை செய்யுது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, அந்த நேரத்தில் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். சரி, அந்த நேரத்தில் நான் எழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, கிராட்டிடியூடு எழுதலாம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷனில் உங்களோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத எழுதலாம், உங்களோட கோல் எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் எழுதி அந்த டேவை நீங்கள் அழகாக செட் பண்ணும்போது, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அது அழகாக செட் பண்ணும்போது சூப்பராக ஒரு விஷயத்தை மாறி எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் வேறு லெவலில் ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே இந்த ஃபோன் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணிங்க. காலையில் எழக்கூடிய பழக்கமே இல்லைனாலும் அதை நீங்கள் இப்போ கடைப்பிடிக்கிறீங்க, காலையில் எழக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்க போகிறீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே இந்த ஃபோனை பயன்படுத்துறதை வந்து ஸ்டாப் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆக போகும்போது ரெஸ்ட் ரூமில் நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு மற்ற வேலைகளை பார்க்குறது, இதெல்லாம் இல்லாமல் ஃபோனை எடுக்காமல் நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். லைக் எப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது, கிராட்டிடியூட் எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, மைண்ட்ஃபுல் ப்ரீத்திங். இந்த மைண்ட்ஃபுல் ப்ரீத்திங் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பண்ணணும். மைண்ட்ஃபுல் ப்ரீத்திங்னா என்ன? நீங்களே மூச்சை ஏற்றி நீங்களே மூச்சை விடணும். மூச்சை நீங்களே ஏற்றுறீங்க, இன்ஹேல் பண்ணுறீங்க, நீங்களே எக்ஸேல் பண்ணுறீங்க. உங்களோட மூச்சின் மீது முழு கவனம் இருக்கணும். இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸை பற்றி நான் ஒரு வீடியோவாக சீக்கிரமாக நான் போடுறேன். இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் என்னோட கைடடாக நீங்கள் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அதோட லிங்க்குமே வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மைண்ட்ஃபுல் ப்ரீத்திங்க்கு ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கைடட் ஆடியோவாக இருக்குது. நீங்கள் அதையும் ப்ளே பண்ணி அந்த மைண்ட்ஃபுல் ப்ரீத்திங்கை நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மைண்ட்ஃபுல் ப்ரீத்திங் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி, நான் சொன்னேன் இல்லையா, காலையில் எந்திரிக்கும் போது எப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கோ அதே மாதிரி இந்த மனம், இந்த மூச்சோட அளவை நீங்கள் மாற்றும் போது, மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது மனம் வேறு மாதிரி செயல்படும். ஸோ ஒரு கிளாரிட்டி ஒன்று உருவாகும். ஸோ இந்த மூச்சு மேலே நம்ம கவனத்தை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோக்கஸ் உருவாக ஆரம்பிக்குது. நீங்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருந்தீங்கனாலும், எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதில் இருந்தெல்லாம் உங்களால் ஈஸியாக வெளியே வந்துட முடியும். ஸோ இந்த மைண்ட்ஃபுல் ப்ரீத்திங் அப்படின்றது 2வது டெக்னிக். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட கோல் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களோட கோல் என்ன அப்படின்றத காலையில் நீங்கள் எழுந்த உடனே எழுதணும்.
ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம், திரும்ப நாளைக்கு ஒரு கோலாக மாறும், அதுக்கடுத்த நாள் ஒரு கோலாக மாறும். நமக்கு இதெல்லாம் இருந்துதானே நம்ம கடைசியில் மறந்துருப்போம். ஸோ கோலை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் எழுதணும். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த கோலை எழுதும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்து ஒரு 3 to ஒரு 4 கோல் நீங்கள் எழுதிக்கிங்களேன். அப்போ அந்த 3 to 4 கோல் நீங்கள் எழுதலாம். ஒரு 3 to 4 அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எழுதலாம். இதை நீங்கள் டெய்லி, இப்போ இந்த 21 நாள் சொல்கிறேன் இல்லையா, இந்த டெய்லி 21 நாளும் நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்த உடனே உங்களோட அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு நான் என்னென்ன மாதிரியான கோல்லாம் செட் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையுமே எழுதுங்க. ஒரு 3 to 4 கோல் எழுதுங்க. ஒரு 4 அஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க. ஸோ அஃபர்மேஷன்ஸை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் எழுதலாம் அண்ட் கோல் எழுதலாம். ஸோ இதுதான் வந்து 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை யோகா பண்ணுறது. இன்றைக்கி எல்லாருமே நம்ம மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உடல் அசைகிறது தான். அதாவது மனம் அசைந்தால் பிரச்சனையை கொடுக்கும், உடல் அசையலைன்னா பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி அது மாறி நடந்துகிட்ருக்கு இல்லையா. இப்போ இன்றைக்கி உடல் அசையலை, மனம் அசையுது. அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மாற்றி பண்ணிட்டு இருக்கனால தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ உடல் அசையணும் அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸசைஸோ இல்லை யோகாவோ நீங்கள் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பண்ணலாம். அப்போ இந்த 30 மினிட்ஸ் நான் அந்த யோகாவோ இல்லை வந்து நான் எக்ஸசைஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஜிம் போகலாமா அப்படின்னா தாராளமாக போங்க. இல்லை நான் வந்து ஒரு யோகா சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட, டீச் பண்ணக்கூடியவங்கள்ட்ட நான் போய் அந்த யோகா கற்றுக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு யோகா கற்றுக்கலாம். ஸோ இந்த யோகா ப்ராக்டிஸ் அண்டு உடம்பை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். அப்போ நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸும் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு டிசிப்ளின் உருவாகும், ஒரு கிளாரிட்டியும் உருவாகும். ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணக்கூடிய யோகாவாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், உங்களை ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு போகும். ஒரு மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்துக்குள்ளே உங்களை கொண்டு போகும். அதே மாதிரி நீங்கள் இப்படி பண்ண உங்களோட எனர்ஜி பூஸ்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களை ஆக்டிவாக வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதுக்கான ஒரு டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலையில் எழுந்து நீங்கள் பண்ணக்கூடியதை வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணுறதை தாண்டி வெளியே இந்த சன்னில் போய் நம்ம நின்று பண்ணுற அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வெளியே ஓடுறீங்க, ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா சன்னோட லைட் நம்ம மேலே படுற மாதிரி, சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுற மாதிரி இருந்தால் ரொம்ப சிறப்பு. காலை வெயில், அதான் நான் சொல்லக்கூடியது ஒரு 6 o'clock, 6:30, 4 to 6 இந்த மாதிரி இருக்கக்கூடியது பெட்டராக இருக்கும். அதை தாண்டி 8 மணி வெயில், 10 மணி வெயில், 12 மணி வெயில்லாம் செட் ஆகாது. ஸோ காலையில் ஒரு 7 to 8க்குள்ளே இருக்கிறதுன்றது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஓடுறீங்க இல்லை ஏதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி பண்ணுறதுன்றது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன்ஸில் நம்ம சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறது. இந்த சோஷியல் மீடியாவை நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் மைண்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன ஸ்க்ரோல் பண்ணுறோன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ரியலைஸ் பண்ணுவோம், ஆஹா நம்ம எந்திரிச்சோம் 1 மணி நேரம் ஓடிடுச்சு, எந்த வேலையுமே பார்க்கலன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுவோம். அப்போது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோன்ஸை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்திக்கலாம். தூங்கி எழுந்த உடனே மொபைல் ஃபோனை பயன்படுத்த வேண்டாம். அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிக்கலாம். இல்லை தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம், புக்ஸ் படிக்கலாம். அந்த விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை எடுத்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் சில பதிவுகள் உங்களுக்குள்ளே உட்காரும். எதுக்காக நீங்கள் எழுந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் நடக்காது. ஏன்னா காலை அண்டு மாலை, அது தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நான் எழுந்த உடனே தான் என்னோடய பிரெயின் செம்ம ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க. ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட் கண்ட்ரோல் நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்த ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு நான் ஏதாவது ஒரு டயட் கடைப்பிடிக்கலாம். ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதா இருக்கலாம். இவ்வளோ நாள் வந்து நான் வந்து ஒரு ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒயிட் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ரொம்ப மெயினான ஒரு டிப் என்னென்னா, ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம தவிர்த்துக்கலாம் அண்ட் சுகரை தவிர்த்துக்கலாம், ஒயிட் சுகரை தவிர்த்துக்கலாம். அதை தாண்டி நீங்கள் சில விஷயங்களை கடைப்பிடிங்க. அப்போது இப்படி நான் இருக்கும்போது நான் கூடயே சேர்ந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடிக்கக்கூடிய தண்ணி அதை வந்து ஒரு காப்பர் வெசலில் வச்சு நீங்கள் குடிக்கிறதுன்றது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு பிளட் ஃப்ளோ வேறு லெவலில் இருக்கும். உங்களோட பிளட்டை வந்து சுத்தம் பண்ணும். இப்படிலாம் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க, இதுவும் நீங்கள் கூட சேர்ந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போது நான் குடிக்கக்கூடிய தண்ணி ஒரு காப்பர் வெசலில் வச்சு குடிச்சேன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் அது கூடயே வந்து நான் சாப்பிடக்கூடிய
ஒரு பழக்கவழக்கங்களையும் நான் இந்த மாதிரி மாற்றிக்கணும். என்ன சுகர் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஒயிட் சுகர் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நான் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி லேட் நைட்டில் சாப்பிட்றது கூடாது, ஜங்க் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது கூடாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கிறது மூலமாக காய்கறிகள் அதிகமாக எடுத்துங்க, ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணிங்க, ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்க, காய்கறிகள் அதிகமாக எடுத்துங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படிலாம் நீங்கள் சில விஷயங்களை கடைபிடிக்கும் போது இந்த 21 நாள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நிகழும். நீங்கள் வேணால் 21 டேஸ் இதை கடைபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிகழ்ந்துச்சுன்னு. ஏகப்பட்ட பேருக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ், இன்னும் நான் சொல்லக்கூடியது சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் ரொம்ப எஃபெக்டிவான ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. அதை தான் வந்து நம்ம நிறையா கிளாஸில் வந்து டீச் பண்ணுறோம். நிறைய டாஸ்க் கொடுத்து, நிறைய டூல்ஸ் கொடுத்து நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அடிப்படையில் பேசிக்காக இருக்கக்கூடியது. நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கனாலே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதான் நான் சொன்ன மாதிரி வீக் 1 என்ன நடக்கும், வீக் 2 என்ன நடக்கும், வீக் 3 என்ன நடக்கும்னு சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள், நீங்கள் இது வரைக்கும் எதிர்பாராத சில விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். இவ்வளோ விஷயத்த நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றுத்துக்கு எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். ஆனால் இது எல்லாமே நான் இந்த விஷயத்த நான் பண்ணும்போது ஈஸியாக எனக்கு நடக்கிற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நான் இதை எப்போலேருந்து பண்ணலான்னு சொல்லி விருப்பப்படுறேன் அப்படின்னக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் காலையில் எழக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, எழுந்ததுனால என்ன மாதிரி விஷயங்கள் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 6 விஷயங்கள் 21 நாள் பண்ணுறது மூலமாக பெரிய லெவலில் மாற்றங்கள் உருவாகும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.